of the Constitution Assembly. ஸோ இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளியோட மெயின் அப்ஜெக்டிவ் பார்த்தீங்கன்னா டு டிராஃப்ட் கான்ஸ்டியூஷன். ஸோ இந்த கான்ஸ்டியூஷனை டிராஃப்ட் பண்ணுறதுக்கு நிறைய கமிட்டிஸ் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன கமிட்டிஸ்னு பார்ப்போம். அதுக்கான பிரசிடென்ட்ஸ் யாரெல்லாம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டியரிங் கமிட்டி. இந்த ஸ்டியரிங் கமிட்டிக்கான பிரசிடென்ட் யாருன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத். இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த வீடியோவில் கான்ஸ்டியூஷன் அசம்பிளிக்கான பிரசிடென்ட்டு டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தான். நெக்ஸ்ட் கமிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா யூனியன் பவர் கமிட்டி, அப்புறம் யூனியன் கான்ஸ்டியூஷன் கமிட்டி. இந்த ரெண்டு யூனியன் கமிட்டிக்குமே பார்த்தீங்கன்னா யார் வந்து பிரசிடென்ட்னு பார்த்தீங்கன்னா நேரு. அடுத்தது டிராஃப்டிங் கமிட்டி. இந்த டிராஃப்டிங் கமிட்டிங்கிறது இம்பார்ட்டண்டான கமிட்டி. இதுக்கு பிரசிடென்ட் யாருன்னா டாக்டர் பிஆர் அம்பேத்கர். நெக்ஸ்ட்டு ப்ரொவின்ஷியல் பவர் கமிட்டி. இதுக்கு பார்த்தீங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல். ஸோ சர்தார் வல்லபாய் பட்டேலோட கான்ட்ரிபியூஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகம். பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா கூட மெர்ஜ் பண்ணுறதுக்கு அவர் கான்ட்ரிபியூட் அதிகமாக பண்ணியிருக்காரு. ஸோ அதை பேஸ் பண்ணி ப்ரொவின்ஷியல் அப்படிங்கிற கமிட்டிக்கு இவர் தான் பிரசிடென்ட் அப்படின்னு நம்மளால் ஞாபகம் வச்சுக்க முடியும். நெக்ஸ்ட் அதர் கமிட்டிஸ் பார்த்திங்கன்னா ஸ்டேட் கமிட்டி. இதுக்கும் பார்த்திங்கன்னா நேரு தான் பிரசிடென்ட். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சப் கமிட்டி. இதுக்கு பார்த்திங்கன்னா ஜேபி கிருப்லானி. நெக்ஸ்ட் மைனாரிட்டி சப் கமிட்டி. மைனாரிட்டி சப் கமிட்டிக்கு ஹச்சி முகர்ஜி, அவர் தான் பிரசிடென்ட். இந்த ஹச்சி முகர்ஜிங்கிறது கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் இவர் தான் வைஸ் பிரசிடென்ட் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த மைனாரிட்டிஸ் கூட கனெக்ட் பண்ணி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர் கமிட்டிக்கு பார்த்தீங்கன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தான் இங்கேயும் பிரசிடென்ட். நெக்ஸ்ட் கமிட்டி பார்த்தீங்கன்னா அட்வைசரி கமிட்டி ஆன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மைனாரிட்டி அண்ட் ட்ரைபல் அண்ட் எக்ஸ்க்ளூடட் ஏரியா. இதுக்கு பார்த்தீங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் தான் இதுக்கும் பிரசிடென்ட். ஸோ இந்த டிராஃப்டிங் கமிட்டி இம்பார்ட்டன்ட் சொன்னோம். ஸோ இந்த டிராஃப்டிங் கமிட்டி எப்போ ஃபார்ம் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 29th ஆகஸ்ட் 1947 பண்ணாங்க. இது யார் ஹெட் பண்ணாங்கன்னு நம்மளுக்கு தெரியும், டாக்டர் பிஆர் அம்பேத்கர். இவர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த கான்ஸ்டியூன்சிலேருந்து வந்தார் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால் கான்ஸ்டியூன்சி. இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் நிறைய கான்ஸ்டியூன்சிலேருந்து நிறைய பேர் வந்திருப்பாங்க. அதில் பிஆர் அம்பேத்கர் வந்து பார்த்திங்கன்னா வெஸ்ட் பெங்கால்லேருந்து வந்தார். இந்த டிராஃப்டிங் கமிட்டியில் மற்ற மெம்பர்ஸ்லாம் யாருன்னு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு பிஆர் அம்பேத்கர், அடுத்தது பார்த்திங்கன்னா கோபாலசுவாமி ஐயங்கார், அப்புறமா அல்லடி கிருஷ்ணசுவாமி ஐயர், கன்னையாலால் மாணிக்லால் முன்ஷி, சையத் முகமது சதுல்லா, என் மாதவ் ராவ், டிபி கைதான். ஸோ இந்த மெம்பர்ஸ் வந்து ஜஸ்ட் ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் யாராச்சும் இதில் யார் மெம்பர் இல்லைன்னா யார் டிராஃப்டிங் கமிட்டியில் மெம்பர்ஸ் அப்படின்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம அந்த ஆப்ஷனை பார்க்கும்போது நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இதுதான் கமிட்டிஸ் ரிலேட்டட் டு கான்ஸ்டியூஷன் அசம்பிளி. ஸோ கான்ஸ்டியூஷன் டிராஃப்ட் பண்ணுறதுக்கு இந்த கமிட்டிஸ்லாம் இம்பார்ட்டண்ட்டாக இருந்தாங்க. இந்த வீடியோ அவ்வளோதான். தேங்க்யூ.